பலியினில் கலந்திடவே குருகுலமே வாருங்களே, இறையருளினை பகிர்ந்திடவே. இறைக்குலமே வாருங்களே, பலியினில் கலந்திடவே. குருகுலமே வாருங்களே, இறையருளினை பகிர்ந்திடவே. புனிதம் நிறைந்திட மனிதம் மலர்ந்திட நம் வாழ்வு வளமாகிட. புனிதம் நிறைந்திட மனிதம் மலர்ந்திட நம் வாழ்வு வளமாகிட. இறைக்குலமே வாருங்களே, பலியினில் கலந்திடவே. குருகுலமே வாருங்களே, இறையருளினை பகிர்ந்திடவே. கடலில் நடந்தவர் நம் இயேசுவே, காற்றை கடிந்தவர் நம் இயேசுவே. கலங்கரை தீபம் நம் இயேசுவே, நம்மையும் அழைக்கின்றார். கடலில் நடந்தவர் நம் இயேசுவே, காற்றை கடிந்தவர் நம் இயேசுவே. கலங்கரை தீபம் நம் இயேசுவே, நம்மையும் அழைக்கின்றார். கல்வாரி வழியிது கருணையின் தொடரிது, மீட்பினில் இணைந்திடுவோம். கல்வாரி வழியிது கருணையின் தொடரிது, மீட்பினில் இணைந்திடுவோம். இறைக்குலமே வாருங்களே, பலியினில் கலந்திடவே. குருகுலமே வாருங்களே, இறையருளினை பகிர்ந்திடவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் 27ஆம் ஞாயிறை கொண்டாடி மகிழ அன்புடன் அழைக்கின்றோம். மனிதர்கள் ஒவ்வொருவரும் தேடிக்கொண்டே இருக்கும் மறுபாதையை உயிர் துணை. இந்த உயிர் துணையின் மதிப்பையும் அதன் இன்றியமையாத நிலையையும் நமக்கு முன்வைக்கிறது இன்றைய இறைவாக்கு வழிபாடு. ஒவ்வொருவரையும் அவரவர் மறுபாதையை மதிப்பிற்குரியதாக நடத்த உதவுவது நிரப்புத்தன்மை. குடும்பம், பணித்தளம், பங்கு, சமூகம் ஆகிய இடங்களில் உள்ள நம் உறவு நிலைகளுக்காக நன்றி கூறி உறவில் பிரமாணிக்கம் காக்க வரம் வேண்டி இவ்வழிபாட்டில் பங்கேற்போம். இந்த சிந்தனைகளோடு இந்த திருவிருந்திலே நாம் பங்கெடுப்போம். இந்த திருப்பலியிலே சிறப்பாக நினைவுறப்பட வேண்டியவர்கள் விண்ணகர் மரித்த எல்மோன் ராயன், லிபர்ட்டி ராயன் அவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனின் நித்திய சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காகவும், மரித்த எஸ் அல்போன்ஸ் அவர்களினுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், மரித்த அல்போன்ஸ் ஜெயராஜ் அவர்களினுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், அம்மநகர் எஸ் தாமஸ் ரெக்ஸ்லின் குடும்பத்திற்கு
இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மரித்த ஜேம்ஸ் பால்ராஜ் மோகன் அவர்களினுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், கோகுல் நகர் தேவராஜன் ஜோன்ஸ் ரெஜினா இவர்களினுடைய மகன் மரிய ஜோசப் ஸ்டீஃபன் அவருடைய 15வது பிறந்த நாளிலே கடவுள் அவருக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், இறை பக்தியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டுதல் பலியாகவும், டிரினிட்டி குடும்பத்திலே கடவுள் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், எட்வர்ட் சந்தன்ராஜ் மரிய அசந்தா கிளாரா இந்த தம்பதியர் தங்களுடைய 25வது ஆண்டு திருமண நாளை நினைவு கூர்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். கடந்த 24 ஆண்டுகளாக இந்த தம்பதியரை கடவுள் நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார். அருமையான பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அருமையான தொழிலை கொடுத்திருக்கிறார். இனி வருகின்ற நாட்களிலும் அவர்களை கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், திருமணத்தினுடைய புனிதமான உறவிலே நாளும் வளரவும், அவர்கள் நினைத்த காரியங்கள் நடைபெறவும் வேண்டுதல் படியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த திருவிருந்திலே தகுதியான முறையிலே பங்கெடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் இவைகளை எல்லாம் நினைவு கூர்ந்து இறை தந்தையிடத்திலே நாம் இப்பொழுது மன்னிப்பிரஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்முடைய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவராகிய இறைவா, இறைவா
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் மறுபக்கம் வீற்றிருப்பவர், எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கு மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றீர். அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனச்சான்றுக்கு அச்சம் விளைவிப்பவற்றை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுவீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 18-24 முடிய. அனைத்தையும் படைத்து முடித்த பின் ஆண்டவராகிய கடவுள், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று, அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றிற்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து, அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதரிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் 128. பல்லவி. உம் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக.
வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒளிவக் கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. உம் வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. நீர் உம் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக. இஸ்ரவேலுக்கு நலம் உண்டாவதாக. நீர் உம் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக. இஸ்ரவேலுக்கு நலம் உண்டாவதாக. உம் வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 9-11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நாம் காண்பதோ சிறிது காலம். வானதூதரை விட சற்று தாழ்ந்தவராக்கப்பட்ட இயேசுவையே இவர் துன்புற்று இறந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கின்றோம். இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது. கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழி நடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார். இது ஏற்ற செயலே. தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. இதனால்
இயேசு இவர்களை சகோதர சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அல்லேலூயா, Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க் நற்செய்தி அதிகாரம் 10 திருவசனங்கள் 2 முதல் 12 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மணவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கிவிடலாம் என்று அனுமதி அளித்தார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இந்த கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவரல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதர சகோதரிகளே, கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷத்திலேயே தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்ய வேண்டும் என்று ஒருவன் சொல்லுகிறார். இந்த செய்தியை கேட்ட அவருடைய நண்பர்கள் அவர்களுக்கு அதிர்ச்சியாகியது. அவர்கள் அவனை பார்த்து கேட்டார்கள், ஏண்டா உன்னுடைய மனைவி என்ன அழகா இல்லையா, அறிவு இல்லையா, அல்லது வேலை இல்லையா, அல்லது என்ன குறைச்சல்? இவளை விட நீ ஒரு சிறந்த ஒரு பெண்ணை மனைவியாக தேர்ந்தெடுக்க முடியாது. உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா?
அது இதுன்னு சொல்றியே அப்படின்னு சொல்லி எல்லோருமே அவனை திட்டினார்கள். அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த பிற்பாடு தன்னுடைய காலில் அணிந்திருந்த ஷூவை எடுத்து மேஜையிலே வைக்கிறார். அது ஒரு அழகான அந்த ஷூ. இதை பார்த்து மற்றவர்களிடத்திலே கேட்கிறான், இந்த ஷூவை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஏன் இது கம்பெனி ஷூ, நல்லா இருக்குது, நல்ல விலையுயர்ந்த தோலினால இது செய்யப்பட்டிருக்கிறது, ஓ காலுக்கு போடும்போது ரொம்ப அழகா இருக்குது, என்ன குறைச்சல் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அதற்கு அவன் சொன்னான், ஆமா, எல்லாம் உண்மைதான், எல்லாம் அழகாக இருக்கிறது, ஆனா அது எங்க கடிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். அன்புமிக்கவர்களே, திருமண வாழ்க்கை நிறைய உள்கடிகளை கொண்டது. இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. யாருமே திருமணத்துல எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை யாருமே சொல்ல முடியாது. உள்கடிகள்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லி உங்களை யாராவது கைதூக்கி சொல்ல முடியுமா? முடியாது. உண்டுதான், மாற்றுக்கருத்து அல்ல. ஆனால் ஆண்டினுடைய 27ஆம் ஞாயிறு மார்க்கு நற்செய்தி 10வது அதிகாரம் 2-12 கேட்கக்கூடிய கேள்வி, இதற்கு விவாகரத்து தான் தீர்வா? இந்த கேள்வியை கேட்டு திருமணத்தினுடைய ஆதாயத்தையும் அல்லல்களையும் அப்படியே ஆராய்ந்து நமக்கு கொடுக்கிறது. திருமணம் அது ஆதியிலே கொடுக்கப்பட்ட அந்த அருள் நிறை உறவு இந்த உலகத்தினுடைய மனுக்குலத்தை விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, மாறாக அது புனிதமான ஒரு ஒன்று என்பதற்காகத்தான் கடவுள் தொடக்கத்திலேயே அந்த புனித உறவை புனிதப்படுத்தி ஆசீர்வதித்திருக்கிறார். தொடக்க நூல் 2வது அதிகாரம் 23-24 வசனங்கள் இன்றைய மார்க்கு நற்செய்தியினுடைய வசனங்களை அப்படியே ஒட்டியிருக்கிறது. அந்த தொடக்க நூலிலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளைத்தான் இயேசு மார்க்கு நற்செய்தியிலே அப்படியே பயன்படுத்துகிறார். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா கத்தோலிக்க இறையியல் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், திருமணத்தை ஒரு அருள் அடையாளமாக நமக்கு கொடுத்திருக்கிறது. எனவே அருள் அடையாளம் என்பதற்காகத்தான் இந்த திருமணத்தை ஏதோ ஒரு மரத்தடியிலோ அல்லது ஏதோ ஒரு தெருவிலோ அல்லது சாலையிலோ திருமணத்தை நடத்துவதில்லை. ஆலயத்திலே, ஆண்டவனினுடைய சன்னிதானத்திலே, மக்கள் முன்னிலையிலே அந்த திருமணம் நடத்தப்படுகிறது. எனவே அருள் உறவை, புனிதத்தை கட்டி காக்க வேண்டும் என்பதற்காக, அது புனிதமானது என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அருள் அடையாளமாக கடவுள் அந்த திருமணத்தை ஆசீர்வதிக்கிறார். இப்படி கடவுளினுடைய திட்டமாக, புனிதத்தினுடைய தேர்வாக, வரப்பிரசாதத்தினுடைய கருவியாக பல குணநலன்களை கொண்ட இந்த திருமண வாழ்க்கை, இந்த திருமண கட்டமைப்பு இன்றைக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறது என்பதுதான் வருத்தப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இன்றைக்கு பொறுமை இல்லை.
ஆணவமும் அகந்தையும் தற்பெருமையும் தான் என்ற ஒரு நிலைப்பாடும், தான் படித்திருக்கிறேன், தனக்கு வேலை இருக்கிறது, உன்னுடைய தயவு தேவையில்லை என்று இன்றைக்கு இந்த மன வாழ்க்கையிலே மனிதர் கொள்ளக்கூடிய இந்த செயல்பாடுகள் நிறைய விவாகரத்துக்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. திருமணத்தினுடைய கட்டமைப்பெல்லாம் சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, 2013 ஆண்டு ஃப்ரோசன் என்ற ஒரு அனிமேஷன் படம் வந்துச்சு. அது ஆஸ்கார் அவார்டு கூட பெற்றது. அந்த படம் பிடிக்கவில்லை என்று கணவன் சொன்னதற்காக மனைவி விவாகரத்து செய்தார். அதே போல அமெரிக்காவில் தன்னுடைய மனைவியினுடைய செல்போன் அந்த நம்பருக்கு குவாண்டனமோ என்ற ஒரு பெயரை அந்த கணவர் வச்சு அதுல பதிவு செய்திருக்கிறார். குவாண்டனமோ அப்படின்னு சொன்னா அமெரிக்க நாட்டினுடைய ராணுவ சிறைச்சாலையினுடைய பெயர். அதை ஒரு நாள் மனைவி எடுத்து செல்போனை பார்த்துட்டு தன்னுடைய நம்பர்ல இந்த பேரை வச்சிருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு, நான் என்ன உனக்கு சிறையா அப்படின்னு சொல்லி விவாகரத்து செய்திருக்கிறார். மூன்றாவதாக சீனாவில் ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனினுடைய போக்கு சரியில்லை அப்படிங்கிறதுக்காக நீதிமன்றத்துக்கு போகிறாள். நீதிபதி கேட்கிறார், போக்கு சரியில்லைன்னா அதை நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்லி, என் வீட்டில் வளர்க்கக்கூடிய கிளி சொன்னுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி பதில் சொன்னார். கிளி பேச்ச கேட்கக்கூடிய காலமாக இருக்கு. அதே போல இத்தாலியில 99 வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதர் 94 வயது மதிக்கத்தக்க தன்னுடைய மனைவிய, அதாவது 40 வருஷத்துக்கு முன்னாடி யாரோடையே தவறா பேசி இருக்கிறா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு 40 வருஷத்துக்கு பின்னாடி அவளை விவாகரத்து செய்கிறார். அப்ப இந்த போக்கு சரியா? இதுதான் அடிப்படையிலே கேட்கக்கூடிய கேள்வி. இன்றைக்கு திருமணத்தினுடைய கட்டமைப்புகள் எல்லாம் சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், விவாகரத்துக்கள் எல்லாம் பெருகிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த போக்கு சரியானதா என்பதுதான் இன்றைய நற்செய்தி கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தியிலே பரிசேயர்கள் இயேசுவை அணுகி கேட்கிறார்கள், கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா? ஏன் அந்த கேள்வியை கேட்டார்கள் என்றால், முதல் நூற்றாண்டு பாலஸ்தீனத்திலே வாழ்ந்த அந்த குடும்பங்கள் நிறைய விவாகரத்துக்கள் உருவாக்கின. அதாவது ஒப்பு போராத காரியத்திற்காக, சின்ன சின்ன சல்லிக்காசுக்காக விவாகரத்தை செய்தார்கள். திருமணத்தினுடைய புனிதம் கெட்டு போய் கொண்டே இருந்தது. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யூத பெண்கள் நிறைய பேர், ஏண்ட பிரச்சனை, திருமணமாகி 2 மாசம் 2 வருஷம் இதுலயே இப்படி மனமுறிவா அப்படின்னு சொல்லி திருமணம் செய்ய மறுத்து திருமணம் ஆகாமலேயே வாழ்க்கையை தொடங்கினார்கள். எனவே இது ஒரு சமூக பிரச்சனை மட்டுமல்ல, அது ஒரு சமூக பிரச்சனை, சட்ட பிரச்சனை, எல்லாமே சேர்ந்து கொண்டது. எனவேதான் இந்த பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்ட கேள்வி இதனுடைய அடிப்படையில் கூட இருக்கலாம். ஆக இப்படி விவாகரத்துகள் பெருகிக் கொண்டிருக்கக்கூடிய காலத்தில், கட்டமைப்புகள் எல்லாம் சிதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இதற்கு அடிப்படை காரணம் என்னவாக இருக்கிறது என்பதை ஆய்ந்து அறிகின்ற போதுதான் மோசேயினுடைய சட்டம், இணைச்சட்ட நூல் 24வது அதிகாரத்தில் எப்படி கணவன் மனைவியை விலக்கி விடுவது அப்படின்னு சொல்லி
ஒரு அத்தியாயமே இருக்கிறது, அதிகாரமே இருக்கிறது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதாவது ஒரு கணவன் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து கூடி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது மனைவியினுடைய அருவருக்கத்தக்க செயலை பார்ப்பாரேயானால் அவர் தன்னுடைய மனைவியை முறிவு சீட்டு எழுதி அவளை வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். இதுதான் மோசேயினுடைய சட்டம். இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, அருவருக்கத்தக்க செயல் அப்படின்னா என்ன? இதுக்கு விளக்கம் தேவைப்பட்டது. மோயிசினுடைய இந்த மனவிலக்கு சட்டத்தை பொழிப்புரை செய்த, விளக்க உரை செய்த 2 பள்ளிகள் இருந்தன. அப்ப அந்த 2 பள்ளிகளுமே இதற்கு விளக்கம் கொடுத்தன. முதல் பள்ளி ஷமாய் என்ற ஒரு கன்சர்வேட்டிவ் பள்ளி. அந்த பள்ளி என்ன விளக்கம் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னா, அருவருக்கத்தக்க செயல் இது விபச்சாரத்தை மட்டுமே குறிக்கக்கூடிய சொல் என்று சொன்னது. விபச்சாரத்திற்காக மட்டும்தான் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை விலக்கி விடணும். வேறு எந்த காரணத்திற்காக, அதாவது எவ்வளவு மோசமானவளாக இருந்தாலும், ஈசபேல் அரசி அளவுக்கு கூட மோசமானவளாக இருக்கலாம், ஆனாலும் கூட அதற்காக எல்லாம் விவாகரத்தெல்லாம் பண்ண முடியாது, மனவிலக்கெல்லாம் பெற முடியாது. ஆனால் கெட்ட நடத்தையின்றி எந்த ஒரு கணவனும் மனைவியை விலக்கிவிட முடியாது. இந்த விளக்கத்தை ஷமாய் ஸ்கூல் சொன்னது. இரண்டாவது விளக்கம், இரண்டாவது பள்ளி ஹில்லல் பள்ளி, அது லிபரல். அந்த பள்ளி என்ன விளக்கம் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு கணவன் தன்னுடைய மனைவி சமையல் சரியில்லை அப்படின்னு சொல்லி நினைச்சாலோ, அல்லது வீட்டில் சத்தம் போட்டு பேசினாலோ, இந்த சத்தம் அடுத்த வீட்டுக்கு கேட்டாலோ, அல்லது அழகா இல்லை அப்படின்னு சொல்லி கணவன் நினைச்சாலோ விவாகரத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பள்ளி சொன்னுச்சு. இந்த அக்காய் என்ற ஒரு ராபி என்ன சொல்றாருன்னா, அதற்கு விளக்கத்துல, தன்னுடைய மனைவியை விட வேறு ஒரு பெண் அழகாக இருந்தால் தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்த பிற்பாடு அந்த பெண்ணை மணந்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு லிபரல். அப்ப நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க? எதை எடுத்துக்குவாங்க? இரண்டாவது விளக்கத்தை தான் எடுத்துக்கிட்டாங்க. இரண்டாவது விளக்கம் இந்த ஹில்லல் பள்ளி சொன்னதை அப்படியே பிடிச்சுக்கிட்டு சின்ன சின்ன காரியத்திற்காக அவங்க என்ன பண்றாங்க? விவாகரத்து கொடுத்துறாங்க. அதாவது ஒரு கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வர்றதுக்குள்ள தலாக் 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 அப்படிங்கிறது மாதிரி உடனே விவாகரத்து, மனவிலக்கு. இது பயங்கரமான பிரச்சனையாக, பூதாகரமாக அங்கே வெடித்தது. பிரச்சனைகள், சமூக பிரச்சனை, சட்ட பிரச்சனை எல்லாம் உருவாகியது. ஆக இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் பரிசேயர்கள் கூட இயேசுவை அணுகியது இந்த நிகழ்வில் தான். எனவே இயேசு வந்துட்டு தெளிவாக சொல்லுகிறார். அப்ப மோசேயினுடைய சட்டம் தவறு அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லல. இயேசு உங்களுடைய முரட்டுத்தனத்தின் பொருட்டே. ஏன்னா திருமணம் அப்படின்னு சொன்னா அங்க அனுசரணை இருக்கணும், ஏற்றுக்கொள்ளுதல் இருக்கணும், அரவணைப்பு இருக்கணும், அன்பு இருக்கணும், புரிந்து கொள்ளுதல் இருக்கணும், ஒத்து போதல் இருக்கணும். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாமல் திருமணம் இந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எனவே இவைகள் எல்லாம் திருமணத்தினுடைய புனிதத்துவம். இவைகள் ஒரு திருமணத்திலே, குடும்பத்திலே கட்டமைக்கப்பட்டால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக மாறும். அப்படிங்கிறத இயேசு வந்துட்டு தெளிவாக, அழுத்தமாக பதிவு செய்கிறார். அது மட்டுமல்ல, எந்த காரணத்திற்காக ஒரு பெண்ணை மனவிலக்கு செய்தால் கணவன் விபச்சாரம் செய்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆக அந்த அளவுக்கு திருமணம் புனிதமானது. திருமணத்தினுடைய புனிதத்தை எந்த வகையிலும் சிதைக்க கூடாது, சின்ன பின்னமாக்கி விடக்கூடாது
என்பதிலே இயேசு தெளிவாக இருந்தார். எனவேதான் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு, ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்தி வாழ வேண்டும் என்று அழகான அந்த பதிவை நமக்கு வழங்குகிறார். அன்புமிக்கவர்களே, ஒரு வீட்டில் அந்த விருந்தினர்கள் 4 பேர் வந்திருக்கிறார்கள். அந்த வீட்டுக்காரர் வந்துட்டு என்ன சொல்றாரு, தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு 4 பேருக்கு வந்துட்டு காஃபி போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லி. அப்ப உடனே மனைவி போய் 4 பேருக்கு காஃபி போட்டு அந்த கண்ணாடி டம்ளர்ல தட்டில் வச்சு கொண்டுட்டு வரும்போது அப்படி மேலேருந்து அப்படி கீழே இறங்கி வரும்போது படியில அங்க தண்ணி ஊத்தப்பட்டிருந்திருக்கு போல இருக்கு. அப்ப அந்த தண்ணியில அந்த இடத்துல கால் வச்ச உடனே ஈரத்துல சரட்டுன்னு வலிக்கிருச்சு, கீழே விழுந்துட்டான். அப்படியே காஃபி எல்லாம் கீழே கொட்டி கண்ணாடி டம்ளர்ல கீழே விழுந்து உடஞ்சு சுக்குரூரா போச்சு. இந்த வீட்டுக்காருக்கு வந்துச்சே கோபம். ஏண்டி, ஏன்னா உன் கண்ணை புரடியிலே வச்சுட்டு வந்திருக்கிற, அறிவு இருக்குதா உனக்கு? ஒன்னு எல்லாம் நான் கல்யாணம் பண்ணனே அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுற. இந்த இடத்துல 2 விதத்துல தவறு யாருடையது? அந்த பெண்ணினுடைய தவறு அல்ல. ஒருவேளை அந்த ஒரு தவறு அந்த பெண்ணினுடையதாக இருந்தாலும் கூட, சரிம்மா பரவாயில்லை, உடஞ்சு போனா பரவாயில்லை, இந்த விளக்கமரம் எடுத்துட்டு கூட்டியே போனா இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நாங்கள் வெயிட் பண்றோம், அப்புறமேல போய் காஃபி போட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுதான் குடும்ப வாழ்க்கை. ஆக இப்படிப்பட்ட ஒரு புனிதமான அனுசரித்து போகக்கூடிய வாழ்க்கையைத்தான் ஆண்டவர் ஆதியிலே அருட்சாதன நிலையிலே ஒரு திருமணத்தை உருவாக்கி இருக்கிறார். அன்புமிக்கவர்களே, மனைவி, ஒரு வீட்டில் மனைவி தன்னுடைய கணவனினுடைய அந்த கண்ணாடியை, அவருக்கு கொஞ்சம் பார்வை கம்மி, அதனால அந்த கண்ணாடியை கலட்டிட்டு தன்னுடைய கணவனிடத்தில் அந்த பெண் சொன்னால், நீங்க கண்ணாடி போடாமலேயே ரொம்ப அழகா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். அதற்கு கணவன் சொன்னான், நான் கண்ணாடி போடாமலேயே தேனே நீ அழகாக இருக்கிறாய் என்று அவர் சொன்னாராம். அன்புமிக்கவர்களே, குறைகளை எல்லாம் பெரிதுபடுத்துகின்ற பூத கண்ணாடியை அணிவதை குடும்பத்திலே கணவனும் மனைவியும் தவிர்த்தாலே திருமண உறவு பெருகும். அதைத்தான் இயேசு நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். ஆமென். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியரா ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கண்ணி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார், பின்னகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, காக்கின்ற கடவுள், கரம் பிடித்து வழிநடத்துகின்ற கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்விலே நம்முடைய மன்றாட்டுக்களை இந்த நேரத்திலே சமர்ப்பிப்போம். இறைவா, எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைப்பதாக நீர் வாக்களிக்கின்றீர். கொள்ளை நோய், பசி, வறுமை, அடிப்படைவாதம் ஆகியவற்றால் அல்லல்படும் எங்கள் கண்ணீரை நீர் துடைத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, உம் அன்பில் எங்களை இணைத்து அதே அன்பை நாங்கள் ஒருவர் மற்றவருக்கு வழங்க வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, எங்கள் வாழ்வின் தவறான முதன்மைகளை நாங்கள் அகற்றி அன்பிற்கான உம் அழைப்பின் மேன்மையை உணர வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, திருமண உறவில் இணைய காத்திருக்கும் இளவல்கள் மற்றும் இணைந்த மணமக்கள் ஒருவர் மற்றவரின் நலன்களை மனவாழ்வில் நாட வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாக அந்த ஆண்டவரிடத்தில் எடுத்துச் சொல்லுவோம். ஜெபிப்போமாக. அன்பு தந்தை இறைவா, இதோ உம்முடைய அன்பு பிள்ளைகளாகி நாங்கள் அனைவரும் தந்தைக்குரிய பாசத்தோடு உம்மிடத்திலே சமர்ப்பித்திருக்கின்ற இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் கனிவுடன் கண்ணோக்கி இவைகளை பெற்றுத்தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். அற்புதமாகிறேன் உம் பூசையில், அற்புதம் காண்கிறேன் உம் கோவிலில், அடைக்கலம் புகுவேன் உம் சிறகில், அபயம் தேடுவேன் உம் காவலில், பருகிறேன் பருகிறேன் ஆண்டவரே, உம் ஆலய அழகை காணவே. பருகிறேன் பருகிறேன் ஆண்டவரே, உம் ஆலய அழகை காணவே. அர்ப்பணமாகிறேன் உம் பூசையில், அற்புதம் காண்கிறேன் உம் கோவிலில். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான எப்படி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அன்பின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பழிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த பணியினால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பினுடைய நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீர்,
அடையாளத்தினுடைய மாற்றங்களை முறைப்படுத்தினீ. உமது சாயலில் மனிதனை உருவாக்கினீ. இவ்வுலகினுடைய வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீ. இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உம் பதிலாட்களாக ஆட்சி செலுத்தவும், உம் செயல்களினுடைய மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீ. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். எவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் ஆகியவை எங்களுக்கு மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சுடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இந்த இரத்த பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவினுடைய இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கக்கூடிய கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் நமக்கு ஒழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்கின்ற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு வந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவே புகழ்ந்தேத்தும் மரமரலும் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் மறந்து எங்களை எல்லாம் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணர்வை மன்றாடுகின்றோம். ஓமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கக்கூடிய பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் ஓமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி ஓமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என் இல்லத்தில் எழுதல நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தம் நம்மை காத்து நமக்கு நித்தியம் வரவழைப்பதாக. ஆமென். மறுமை மனிதத்தில் புனிதம் வெளிப்பட தொடரும் பயணம் இது, வெளிப்பட தொடரும் பயணம் இது. சாயை தவழும் பூமி இது, தெய்வ சாயை தாங்கும் மனிதம் இது. இருப்பதை பகிர்ந்து இதயம் திறந்தால் தேவனின் சாயல் அதுவாகும். விழிநீர் துடைக்க கரங்கள் விரைந்தால் பாடும் தெய்வ சாயலாகும். நமக்குள் வாழும் இறைவனின் சாயல் அனுதினம் பிறக்க நம்மை தருவோம். தாயாய் பிள்ளையாய் அன்பு செய்வோம், தாங்கும் நல்ல இதயம் வைப்போம். பாலமாய் உறவை இணைத்திடுவோம், பரமனின் சாயல் நிறைவு செய்வோம். சாயல் தவழும் பூமி இது, தெய்வ சாயல் தாங்கும் மனிதம் இது. சாயல் தவழும் பூமி இது, தெய்வ சாயல் தாங்கும் மனிதம் இது. இம்மையில் மறுமை மனிதத்தில் புனிதம் வெளிப்பட தொடரும் பயணம் இது, வெளிப்பட தொடரும் பயணம் இது. சாயல் தவழும் பூமி இது, தெய்வ சாயல் தாங்கும் மனிதம் இது. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவினுடைய அருள் அடையாளத்தால் ஒத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர்வர தலைவணங்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் எந்நாளும் அகற்றி உங்கள் மீது தமது ஆசையின் கொடைகளை இரக்கமுடன் பொழிவாராக. அவர் உங்கள் இதயங்களை தமது அருள்வாக்கில் ஆர்வம் கொள்ளச் செய்து அவற்றை என்றென்றும் உள்ள மகிழ்வால் நிரப்புவாராக.
இவ்வாறு நீங்கள் நல்லவற்றையும் நேர்மையானவற்றையும் அறிந்தவர்களா இறைவனுடைய கட்டளைகளின் வழியில் நடந்து சென்று விண்ணக வீட்டின் உரிமை பேற்றை பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. திருமண வாழ்வில் என்றுமே மகிழ்ச்சியோடு மனநிறைவோடும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. ஜெபிக்கும் நாளெல்லாம் சுபவேளை. அம்மா நீ தந்த ஜெபமாலை ஜெபிக்கும் நாளெல்லாம் சுபவேளை. அன்றாடம் போதி உயர்வடைந்தோ மன்றாடும் நலன்கள் உடனடைந்தோ. அன்றாடம் போதி உயர்வடைந்தோ மன்றாடும் நலன்கள் உடனடைந்தோ. அம்மா நீ தந்த ஜெபமாலை ஜெபிக்கும் நாளெல்லாம் சுபவேளை. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.